பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு துறை சார்ந்த மிக முக்கியமான ஆளுமைகளை, தமிழகமே இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கொண்டாட வேண்டிய ஆளுமைகளை எல்லாம் சந்தித்து அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட சுவையான தருணங்கள், அனுபவங்களை எல்லாம் ரொம்ப அழகாக பேசும் தலைமை உங்களுக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் இந்த வாரம் நம்ம சந்திக்க போகின்ற நபர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் வீட்டு சமையலறையின் அலமாரியில நிச்சயம் இவர் நிறுவனத்தினுடைய ஏதேனும் ஒரு பொருள் இருக்கும் அப்படின்னு உறுதியிட்டே சொல்லலாம். அந்த அளவிற்கு அவருடைய நிறுவனம் ஒரு சாம்ராஜ்யமாக பரவி இருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் உணவு ருசி அப்படின்றதுலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பார்வையெல்லாம் உண்டு. அந்த விதத்துல கிட்டத்தட்ட ஒரு 200 பொருள்களை வெற்றிகரமாக தமிழ் குடும்பங்களுக்கு இந்த நிறுவனம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது அப்படின்றது ஒரு அபாரமான சாதனையாகவே நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப சமூகவியல் சார்ந்து சொல்லணும் அப்படின்னா, பெண்கள் சமையலறையில நிறைய நேரங்களை செலவழிச்சிட்டு இருக்கிறப்ப அவங்களுடைய வேலை பளுவை இவரது நிறுவனம் குறைத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். பேசும் தலைமை ஒவ்வொருவருக்கும் ஒரு பட்டத்தை வழங்கி கௌரவிச்சுட்டே இருக்கும். அந்த விதத்துல இவருக்கு நாம் கொடுக்க இருக்கக்கூடிய பட்டம் என்பது சமையற் பொருட்களின் சாம்ராட் அப்படின்னு அழைத்தவரை கௌரவிக்க விரும்புகிறது. ஆமாம் நேயர்களே, இன்றைய தினம் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய நபர் ஆச்சி மசாலா நிறுவனத்தினுடைய தலைவர் திரு பத்மசிங் ஐசக் அவர்களைத்தான் நாம் சந்திக்க இருக்கிறோம். சமையல் பொருட்களின் சாம்ராட் திரு பத்மசிங் ஐசக் தொடக்கத்தில் ஒரு மிக பெரும் நிறுவனத்தில் ஏரியா மார்க்கெட்டிங் மேனேஜராக வேலை பார்த்து கொண்டிருந்தவர். சொந்த நிறுவனம் தொடங்க வேண்டும் என்ற ஆசையில் ஆரம்பித்ததுதான் ஆச்சி மசாலா நிறுவனம். முதலில் சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்று சமையல் சார்ந்த 200 பொருட்களை உற்பத்தி செய்யும் மாபெரும் சாம்ராஜ்யமாக வளர்ந்திருக்கிறது. ஆரம்ப நாட்களில் கடைக்கடையாக ஏறி இறங்கிய இவரை எந்த வியாபாரியும் ஆதரிக்கவில்லை. நமது தயாரிப்பின் தேவையை மக்கள் உணரும்போதுதான் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு நேரடியாக மக்களிடம் செல்ல ஆரம்பித்தார் ஆச்சி மசாலாவின் நிறுவனர். பெண்களின் வீட்டு பளுவை குறைப்பதற்காக பொருள் கண்காட்சி, திருவிழா, சந்தை என ஊர் ஊராக ஓடிச் சென்று தனது பொருட்களின் தரத்தையும் சுவையையும் தமிழ் மனங்களில் விதைத்தார். அந்த உழைப்பின் பயனாக இன்று இவரது தயாரிப்பின் பெயரை உச்சரிக்கும் போதே மனமும் சுவையும் உதட்டிலிருந்து உள்ளம் வரை ஒட்டிக்கொள்கிறது. இன்று பலவிதமான மசாலா பொருட்கள், தொக்கு வகைகள் என ஏராளமான சமையல் பொருட்களை உற்பத்தி செய்கின்றது ஆச்சி மசாலா நிறுவனம். தனக்கு திருப்புமுனை தந்த ஒவ்வொரு புதிய முயற்சிகள் பற்றியும் ஆச்சி மசாலாவின் எதிர்கால கனவுகள் குறித்தும் மனம் திறக்கின்றார் இன்றைய பேசும் தலைமையில். நிறைய சுவாரஸ்யமான தருணங்கள், வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்ட விதங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. சந்திக்கலாம் சமையற் பொருட்களின் சாம்ராட்டை. வணக்கம் சார். ரொம்ப இனிமையான ஒரு தருணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பேட்டி சார். உங்களுடைய இளமை காலத்திலிருந்து நான் என்னுடைய கேள்வியை தொகுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அம்மாவை பற்றி, ஏன்னா அம்மா உங்கள் மனதில் ரொம்ப நெருக்கமான ஒரு நபர். ஒரு 12 வயசுக்கு பிறகு அப்பா தவறின பிறகு 6 பேர் அம்மா தான் உங்கள் குடும்பத்தையே நிர்வகிக்கிறாங்க. நான் இன்னும் ரொம்ப க்ளோஸாக நான் கேட்குறது, அம்மாவினுடைய சமையல், அம்மாவினுடைய கைமணம் அப்படின்னா நீங்கள் எதை நினைவு கூறுவீங்க? அதாவது என்னுடைய சின்ன வயசில் எங்கள் அம்மா உணவு தயார் பண்ணுறதுல ரொம்ப முக்கியத்துவம் செய்வாங்க, எடுத்துக்குவாங்க டைமு. அதில் முக்கியமாக எதை சொல்லணும்னு நான் விரும்புகிறேன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளில் அம்மி இருக்கும், ஆட்டு கல் இருக்கும், அதே மாதிரி உலக்கையோட இடிக்கிறதுக்குன்னுட்டு உலக்கைன்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி அது உரலில் நம்ம சொல்லுவாங்க. ஆமாம், இதில் என்ன ரொம்பவும் அம்மா செய்கிற அந்த சமையலில் ரொம்பவும் அம்மாவோட இணைஞ்சிருந்தது இந்த அம்மிக்கல் தான். ஆமாம், ஏன்னா எங்கள் அம்மா அந்த மசாலாவை அரைக்கிறது கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அரைப்பாங்க. ஏன்னா அந்த 1 மணி நேரம் மை போல் அரைச்சாதான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னுட்டு அம்மா எங்கள் அம்மா நல்ல கலராக இருப்பாங்க. அவங்க அதை அரைச்சிட்டு அந்த மசாலாவை அந்த அம்மியில் வச்சு அரைச்சிட்டு அதை கையை காமிச்சா அப்படி ரத்தமாக இருக்கும்.
அப்போது இது வந்து என்னுடைய சின்ன வயசுல ஒரு பெரிய பாதிப்பை என்னுடைய மனசில் உருவாக்கியிருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு மசாலா அரைச்சி இவங்க குழம்பு வைக்கிறாங்களே அப்படின்னுட்டு அந்த சின்ன வயசுல எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை அது உருவாக்கியிருந்தது. அந்த அம்மாவுடைய குழம்பு அந்த வைக்கிறது பக்குவம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இப்படி ஒரு தாய் வந்து இவ்வளவு கடினமாக நமக்காக மசாலா அரைச்சி அது ஒரு குழம்பு வச்சு நமக்கு கொடுக்குறாங்க. இதே தானே இந்த சமுதாயத்தில் எல்லா பெண்களும் எடுத்துக்குவாங்க அப்படின்னுட்டு என் மனசில் ஒரு எண்ணம். லேட்டரான என்னுடைய மசாலா நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சுது. உண்மையிலே என்னுடைய தாய் அந்த காலகட்டத்தில் அந்த உணவு தயார் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட முயற்சியை என்னால் மறக்கவே முடியாது. அம்மாவோட சமையல் உங்களோட ஃபேவரட் அப்படின்னா இல்லை எல்லாமே பிடிக்குமா? அதாவது என்னுடைய அம்மாவுடைய சமையலில் வந்து எல்லாமே நல்லா பிடிக்கும். ஏன்னா அவங்களே அந்த பக்குவத்தில் செஞ்சுருக்கிறதுனால அந்த ருசி வந்து எங்களுக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே பழக்கிறதுனால கண்டிப்பாக அது நல்லா இருந்தது. அதில் உண்மையாக சொல்லப்போனால் இந்த சாம்பார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வைக்கிற அந்த சிம்பிளாக பண்ணுவாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. அது உடைய எங்கள் அம்மாவுடைய கைப்பக்குவம் தான் நம்ம சொல்லணும். சார், திருமணமான போது உங்கள் மனைவிக்கு வந்து என்ன மாதிரியான கனவுகள்? ஏன்னா அவங்க எதிர்பார்த்துருக்க முடியாது இந்த அளவு நீங்கள் ஒரு உயரத்தை தொடுவீங்க அப்படின்னு. ரெண்டாவது வந்து மனைவியினுடைய சமையல், அம்மாவின் சமையல், மனைவியினுடைய சமையல் நீங்கள் எப்படி பிரித்து பார்ப்பீங்க? நானும் என்னுடைய மனைவியும் கல்யாணம் கட்டின புதுசில் உண்மையை சொல்லப்போனால் என்னுடைய மனைவிக்கு சமையல் தெரியாது. அப்பொழுது வந்து என்னுடைய அம்மா வந்து என்னுடைய மனைவிக்கு தன்னுடைய மகளுக்கு எப்படி சொல்லி கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு நல்ல சமையலை சொல்லி கொடுத்தாங்க. என்னுடைய மனைவியும் நல்ல அதை சீக்கிரமாகவே அந்த சமையலை கற்றுக்கிட்டாங்க. என்னுடைய மதருடைய அந்த பக்குவங்களை என்னுடைய மனைவிக்கு சொல்லி கொடுத்துருந்த காரணத்தினால என்னுடைய மனைவியுடைய சமையலும் கிட்டத்தட்ட என்னுடைய அம்மா சமையல் அளவுக்கு நன்றாகவே இருந்தது. இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, என்னுடைய மனைவிக்கு இன்ஹரண்டாகவே ஒரு குவாலிட்டி உண்டு. அதாவது நிறைய ரெசிபி டெவலப் பண்ணணும், புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தாக்கம் அவங்ககிட்ட உண்டு. அது லேட்டரான என்னுடைய பிஸ்னஸுக்கும் அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பார்த்துருங்க, அது உண்மையிலே இது இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சார், அதில் இன்னைக்கு வந்து நீங்கள் இவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டாலும் ஆரம்பத்தில் அவங்க கனவு அப்படி இருந்ததுங்களா? இந்த உயரத்தை எல்லாம் நம்ம தொடணுன்ற எதிர்பார்ப்பு இருந்ததுங்களா? அதாவது நிச்சயமாக சொல்ல போகிறதா, நான் எங்கள் ரெண்டு பேருக்குமே அப்படி ஒரு பெரிய கனவு கிடையாது தான். வெரி சிம்பிள் பீப்புள். ஆமாம். பட் ஆனால் ஒரு தெளிவான நோக்கத்தோடு நாங்கள் எங்கள் தொழிலை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆமாம், தெளிவான நோக்கம். அந்த நோக்கம்லாம் வந்துட்டு அந்த சின்ன வயசுலே நடந்த அந்த பாதிப்புகள், அதனால் என்னென்னா இப்படி தான் போகணுன்னு ஒரு தொலைநோக்கு பார்வையை ஆரம்பித்தோம். பட் இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நாங்கள் உருவாக்கணுன்ட்டு நினச்சி பார்த்ததில்லை. பட் உண்மையே சொல்லப்போனால் we went along with the stream. அந்த ஸ்ட்ரீம் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆமாம், நான் இதை இப்படி பார்க்குறேன் சார். அம்மா வந்து மனைவிக்கு வந்து சமையல், அந்த ரெசிபி, மசாலாலாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலி அம்மா சொல்லி கொடுத்தது தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் அந்த ரெசிபி, அந்த சுவையை தான் எல்லாருமே சுவைக்கிறாங்க அப்படின்னே சொல்ல முடியும் சார். கண்டிப்பாக அது உண்மையான கருத்து தான். இந்த இடத்துல சார், இந்த கேள்விக்கு நீங்கள் பொருத்தமானவர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உணவு சார்ந்து, ருசி சார்ந்தெல்லாம் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் மக்களை கூர்மையாக கவனிச்சுட்டே இருக்கிறதுனால ஆண்களுக்கு வந்து என்னதை தான் மனைவி கையால் சாப்பிட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் அம்மா கையில் சாப்பிடணும் அப்படின்ற அந்த அம்மா சாப்பாடின் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்புக்கு என்ன காரணம் சார்? அம்மா அப்படின்னாலே அன்பு. அந்த அம்மா வந்து செஞ்சு அது ஒரு உணவை பரிமாறும் பொழுது அந்த முழுமையான அன்போடு அவங்க பரிமாறுறாங்க. அண்ட் இது ஒரு காரணம். ரெண்டாவது, அந்த சின்ன வயசுலேருந்தே, அந்த பிறந்ததுலேருந்தே அவங்க தான் அதை வளர்க்குறாங்கல்ல. அப்போ ஒரே டேஸ்ட்டில் கொடுத்து அவங்க வளர்க்குறாங்கல்ல. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அம்மாவுடைய உணவுக்கு நிகர் எதுவுமே இல்லைன்னுட்டு இவங்களுக்குள்ள மனப்பக்குவம் அப்படி ஆயிடுது. இது என்னுடைய தாய்க்கு மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா தாய்மாரும் அதைத்தான் செய்கிறாங்க. அதனால் எல்லா தாய்மாரும் சிறந்தவர்களே, எல்லா தாய் செய்கிற உணவும் சிறந்ததே. கிரேட் அப்சர்வேஷன் சார், கிரேட் அப்சர்வேஷன். ஏன்னா அந்த ருசின்றது அவங்க தான் செட் பண்ணி வளர்க்குறது அப்படின்ற ஒரு விஷயம் சார். சார், இதில்
அடுத்த கட்டமாக உங்கள் லைஃப்பில் நான் பார்க்குறது வந்து நீங்கள் பிபிஏ முடிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனி காத்ரேஜில் வந்து சேல்ஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு இருக்கிறீங்க. இன்று ஒரு நிறுவனம் அதை எப்படி வழி நடத்தணும் ஒரு தலைமைத்துவ பண்போடு நீங்கள் இருந்தாலும் கூட ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறப்ப திரு ஐசக் அவங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு எதை நான் பார்க்குறது? அதாவது நான் வந்து காட்ரேஜ் கம்பெனியில் ஒர்க் பண்ண சொல்ல கூட நானும் என்னுடைய அந்த வேலையை வந்துட்டு நான் ஒரு எம்ப்ளாயியாக அதை கம்பெனியில் நான் வேலை செய்யலை. அப்போ வேலை செய்யும் பொழுது கூட நான் இந்த கம்பெனி வந்து என்னுடைய கம்பெனி, நான் ஒரு முதலாளி அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள அதில் இருந்ததே ஒழிய ஒரு சாதாரண எம்ப்ளாயாக நான் இருந்ததில்லை. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ்டாகவே எப்பவுமே இருப்பேன். அதாவது இந்த பொருளை வந்துட்டு அதாவது நான் காட்ரேஜ் கம்பெனியில் உள்ள பொருட்களை விற்கும் பொழுதும் கூட பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து முதன்மை ஸ்தானத்தில் இருக்கணும், அந்த எண்ணங்கள் எப்பவுமே என்கிட்ட இருக்கும். அடுத்தாப்புல என்னுடைய பர்சனல் டைமுக்கு வந்து லைஃபுக்கு டைம் கொஞ்சம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இதுக்கு அதிகமான டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதாவது அந்த ஓனர்ஷிப்பை எப்பவுமே நான் எடுத்துக்குவேன். அந்த ஓனர்ஷிப்பை எடுத்து ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ணும் பொழுது நிச்சயமாக எந்த ஒரு வேலையும் நமக்கு பிடித்தமானதாக இருக்கும், அதில் நம்ம சாதிக்கிறத முடியும். பார்த்துடுங்க, இதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த செய்தி அப்படின்றது முக்கியமாக. ஆமாம், இது கண்டிப்பாக. அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை நீங்கள் வேலையாக பார்த்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அதை வந்துட்டு ரசிக்கணும், அந்த வேலையை நீங்கள் ருசிக்கணும். அந்த வேலையை ருசித்து செய்யும் பொழுது உங்களுக்கு டைம் போகிறது தெரியாது, அதில் ரொம்ப ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50% ரிசல்ட் வர்றதுக்கு பதில் 150% ரிசல்ட் கிடைக்கும் when you are involved in that job. அதனால் எப்பவுமே வந்துட்டு உங்களோட வேலையை நீங்கள் நேசிங்க, அதை ரசித்து செய்யும் பொழுது மிகப்பெரிய சாதனைகளை இந்த உலகத்தில் நீங்கள் செய்ய முடியும். அதில் இன்னொரு ஒரு யங்ஸ்டராக நான் பார்க்குற போது ஒரு கேள்வி, எனக்கு வந்து சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்குது, இந்த சம்பளத்துக்கு இந்த வேலை போதும் அப்படின்ற மனநிலை கிட்டத்தட்ட ஒரு 60-70 விழுக்காடு இளைஞர்களுக்கு இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார்? அதாவது நீங்கள் எந்த ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் விரும்பி ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துக்கிடுங்க. ஆமாம், அது சம்பளம் கம்மியாக கூடங்கிறது முக்கியம் அல்ல. அந்த வேலையில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய முழு ஈடுபாடு நீங்கள் அதில் செலுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த எம்ப்ளாயர் உங்களை நல்லா புரிஞ்சுக்குவார். ஏன்னா எந்த ஒரு முதலாளிகளோ எந்த ஒரு எம்ப்ளாயரோ என்ன எதிர்பார்க்குறாங்க தன்னுடைய எம்ப்ளாயிக்கிட்ட, அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு அசட்டாக இருக்கணும், ஒரு சொத்தாக இருக்கணும்னு தான் அந்த எம்ப்ளாயர் நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து வெறும் எம்ப்ளாயியாக இருந்துட்டு ஒரு லைபிலிட்டியாக இருந்தால் எப்படி சம்பளம் கூட கொடுப்பாங்க? அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது ஒரு எம்ப்ளாயருங்கிறவர் வந்து தன்னுடைய நிறுவனத்தில் எல்லா எம்ப்ளாயும் அந்த கம்பெனியை ஓனர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு தான் எல்லா எம்ப்ளாயரும் நினைக்கிறாங்க. அதனால நீங்கள் அப்படி கமிட் பண்ணும் பொழுது அங்கே சம்பளத்தை பற்றி உங்கள் பிரச்சனையே வராது. உங்களுடைய எம்ப்ளாயர் நிச்சயமாக நல்ல சம்பளம் கொடுப்பாங்க, உங்களை நல்ல நிலையில் வச்சுருப்பாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன்ட்டு பேசுகிறப்ப ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறத என்னால் உணர முடியும். ரொம்ப அழகாக யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமாக நீங்கள் எப்படி இந்த உயரத்தை பிடிச்சிங்க அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் சார். சமையல் பொருட்களின் சாம்ராட் அப்படின்னு நம்ம பேசும் தலைமை அழைத்து கௌரவிக்கிற ஆச்சி மசாலா நிறுவனத்தினுடைய தலைவர் திரு ஐசக் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய சுவாரஸ்யமான இன்சிடென்ட்லாம் இருக்கிறது. ஒவ்வொரு கட்டமாக அவங்க எப்படி இந்த உயரத்தை தொட்டார்கள் அப்படின்ற விஷயமெல்லாம் நிறைய பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு காத்திருங்கள். சாப்பாடாச்சு, வந்தாச்சு, போயாச்சு அப்படின்னா இட் இஸ் அ கம்ப்ளீட் வேர்ட். இதை விட ஒரு பெட்டர் வேர்டு வந்து ஒரு ஃபுட்டுக்கு நம்ம கொடுக்க முடியாதுன்ட்டு இந்த பேரை நாங்கள் காயின் பண்ணோம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். ஆச்சி மசாலா நிறுவனத்தினுடைய தலைவர் திரு ஐசக் அவர்களோடு பேசிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான காலகட்டங்கள், அதை அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க, இந்த உயரத்தை எப்படி அடைந்தார்கள்,
ஆச்சி மசாலா நிறுவனம் எப்படி கிளை விரித்து இவ்வளவு பிரம்மாண்ட வளர்ச்சியை பெற்றது, அது பற்றி எல்லாம் பேசலாம். சார், ஒரு எம்ப்ளாயாக நீங்கள் சொன்ன விஷயங்கள், ஒரு அசர்ட்டாக இருக்கணும் ஒரு நிறுவனத்துக்கு அப்படின்னீங்க. அப்படி ஒரு அசர்ட்டாக இருந்த திரு ஐசக் அவங்க அந்த கோத்ரேஜ்லேருந்து வெளியில் வந்து ஏன் வெளியில் வந்தீங்க, எதற்காக ஒரு சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் எந்த புள்ளியில் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? அதாவது நான் வந்து காட்ரேஜ் கம்பெனியில் ஏரியா சேல்ஸ் மேனேஜராக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு பிபிஏ கிராஜுவேட். அதற்கு மேலே நான் வந்து அடுத்த லெவலுக்கு போனேன்னா கண்டிப்பாக அந்த காலத்தில் ஐஏஎம் அகமதாபாத் உடைய எம்பிஏ இருந்தால் தான் டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு போக முடியும். அதனால் எனக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு இல்லைங்கிறத நான் உணர்ந்தேன். தென் ஐ தாட் வை ஷுட் நாட் வி ஸ்டார்ட் அவர் ஓன் இண்டஸ்ட்ரி அப்படின்னுட்டு ஆரம்பித்து தான் இந்த தொழிலில் வந்தேன். லக்கிலி என்னோடய ஒய்ஃப் வந்து நல்ல ரெசிபி டெவலப் பண்ணுறதுனால சரி நம்ம ஏன் வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னுட்டு ஆரம்பித்தேன். சார், இதில் என்னோட கேள்வி சார், இதில் பொதுவாக நான் உங்களை வச்சுட்டு இளைஞர்களையும் பொருத்தி பார்க்குறதுல ஒரு செக்யூர்டான ஒரு சம்பளம் இருக்குது, பென்ஷன் கிடைக்கணும், ஏன் ரிஸ்க் எடுக்கணும், அதை பெற்றோர்களை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. நீ இதெல்லாம் வந்து தொழில் முனைவோரெல்லாம் ஆக வேண்டாம், இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் வெளியில் வந்து இந்த ரிஸ்க் எடுக்கிறப்ப உங்கள் ஃபேமிலியில் உங்கள் மனைவியே அதை எப்படி எடுத்துட்டாங்க, அதிலிருந்து எப்படி நீங்கள் தாண்டி அடுத்த ஸ்டெப் வச்சிங்க? எல்லா பேரண்ட்ஸும் எல்லா வீட்டில் உள்ள பிரச்சனை இதுதான். அதாவது ஒரு செக்யூர்ட் ஜாப்லேருந்து வெளியில் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கும் பொழுது எல்லா குடும்பத்துலேயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும். பட் ஆனால் என்னுடைய ஃபேமிலியில் என்னுடைய மனைவி வந்து ரொம்ப இதை உண்மையிலே சொல்லணும்னா ஆதரிச்சாங்கன்னு தான் சொல்லுவேன். ஆமாம், ஏன்னா வந்து அப்போ என்னுடைய 2 சின்ன பிள்ளைங்களும் எனக்கு 2 பையங்க, 2 ரொம்ப சின்ன பசங்க தான். பட் என்னோடய ஒய்ஃபு கேட்டாங்க, இனி என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க. இல்லை சொந்தமாக தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ரம் த டே 1 onwards ஷி ஸ்டார்ட் ஹெல்பிங் மீ. அது ஒரு பெரிய எனக்கு ஒரு சொத்துன்னா நான் சொல்ல முடியும். ஆமாம். பட் இதுக்கு காரணம் என்னென்னா என்னுடைய மனைவிக்கு என் மேலே இருந்த கான்ஃபிடென்ஸ். ஆமாம், அதாவது இந்த மனிதர் வந்து ஒரு எந்த இதை எடுத்தாலும் திறம்பட செய்வாங்க, கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஏன்னா நான் வந்து அவங்க இந்த காட்ரேஜ் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்பொழுது எவ்வளோ கமிட்டடாக எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்ததாக அவங்க அதை பார்த்துருக்காங்க. அதனால தான் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் ஜெயிச்சிருவாங்கங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு அது எப்பவுமே இருந்தது. அதனால எனக்கு அது அந்த பயணம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் வந்து நிச்சயமாக மேன் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் தான் சார், அது உங்களோட பேச்சிலே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இதில் நான் பார்க்குறது சார் வந்து நீங்கள் இந்த மசாலா பொருட்கள், இந்த சமையல் பொருட்களுக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வச்சது அப்படின்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அந்த ஆரம்ப புள்ளியில் ஒரு விஷன் இருந்திருக்கணும். இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும், இது வந்து நம்மளுடைய உழைப்பு அர்ப்பணிப்பை தாண்டி ஒரு கணிப்பு வேணும். அந்த விஷன் உங்களுக்கு எப்படி சார் கிடச்சிச்சு? அதாவது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து இஸ் அ சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா ஒரு மனிதன் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவனுக்கு உணவு வந்து அத்தியாவசியமானது. அடுத்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு மெயின் காரணம் இந்த மசாலா பொருட்களாக இருக்கட்டும், இல்லைனா ஃபுட் ப்ராடக்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு அன்பிராண்டாக மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு இருந்தது. ஆமாம், அன்பிராண்டு கமாடிட்டி அப்படி தான் விற்றுக்கிட்டு இருந்தது. ஏன் இந்த ப்ராடக்டை வந்து நல்ல ஒரு குவாலிட்டி ப்ராடக்டாக பிராண்டில் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை தான். ஆமாம், ஆனால் அந்த ஆசைங்கிறது வரைக்கும் வந்து ஈஸியாக நம்ம அதை ஜெயிக்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பட் ஆனால் போராடினா ஜெயிச்சிடலாம் அந்த ஒரு வெறி, அது ஒரு எண்ணம் அப்பவுமே ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு வந்து இந்த பயணத்தில் ஏன்னா அந்த கோல் வந்து கிளியராக இருந்தது. ஏன்னா அன்பிராண்டு ஒரு ஒரு பேர் இல்லாத ப்ராடக்டாக தான் மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு இருக்குது, கமாடிட்டி ப்ராடக்ட்டை விற்றுக்கிட்டு இருக்குது. சரி, அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிராண்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் போனால் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் அப்படின்னு தெளிவாக ஒரு தொலைநோக்கு பார்வை தான். ஆமாம், அதனால தான் நம்ம இந்த லைனுக்குள்ளே வந்தோம். அது அந்த அந்த தொலைநோக்கு பார்வை அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டடி நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, இதுக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னு. அதில் அந்த பிராண்ட் நேம், அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொழில் முனைவோராக பிராண்ட் நேமில் இருக்கிற உங்களுக்கான அந்த பார்வை ரொம்ப அபாரமானது.
இந்த ஆச்சி அப்படின்ற அந்த பெயர் எப்படி அதை நீங்கள் ஒரு சினிமாவுக்கு ஒரு தலைப்பு வைக்கிறது மாதிரி நீங்கள் வச்சிருக்கிறீங்க? எப்படி யார் இந்த ஆச்சி அப்படின்றத வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க? அது எப்படி நடந்தது சார்? அதாவது நான் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வரணும்னு நினைக்கும் பொழுதே நிறைய பேர்களை நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். அப்போது வந்து எனக்கு முதல்ல வந்த பேரே இந்த ஆச்சி தான். ஏன்னா பொதுவாக எங்கள் பக்கத்துலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அம்மாமார்களை வந்துட்டு, அதாவது உண்மையாக சொன்னால் பாட்டிமார்களை நாங்கள் ஆச்சின்னு சொல்லுவோம். ஆமாம். அப்போனா அந்த இட் இஸ் ரிலேட்டட் டு லேடிஸ். ஆமாம். ஏன்னா இந்த ஆச்சிங்கிற பேர் வந்து இட் டிரைவ் ஃப்ரம் ஆட்சி. ஆமாம். அதாவது வந்து லேடிஸ் தான் வந்து கிச்சனை ரூல் பண்ணுறாங்க. ஒரு ஃபேமிலியே ரூல் பண்ணுறதே லேடிஸ் தான். அதனால் இந்த பேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் அதை காயின் பண்ணேன். அப்புறம் லேட்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கொலாய்க்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம். சாப்பாடாச்சு, வந்தாச்சு, போயாச்சு. அப்படின்னா இட் இஸ் அ கம்ப்ளீட் வேர்ட். இதை விட ஒரு பெட்டர் வேர்டு வந்து ஒரு ஃபுட்டுக்கு நம்ம கொடுக்க முடியாதுன்ட்டு இந்த பேரை நாங்கள் காயின் பண்ணோம். அது ப்ராடக்டை விடுறதுக்கு முன்னாலே இந்த பேரை நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதுதான் பெரிய ஒரு சொத்து. ஆமாம். அதாவது எல்லாருமே வந்து ப்ராடக்டை விட்டுட்டு தான் பிராண்ட் நேமை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஐ வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட் இன் திஸ் நேம். அதனால் ஐ ரிஜிஸ்டர்ட் த நேம் ஏர்லியர் பிஃபோர் லான்ச்சிங் த ப்ராடக்ட். சார், ஆச்சி அப்படின்ற நேம் அது எந்த அளவுக்கு அது மீது உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸை நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப அபாரமாக இருந்தது. அதில் அடுத்து என்னுடைய கேள்வின்றது வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்றது இன்னமும் உங்கள் மனசுக்கு நெருக்கமானது அப்படின்னா அந்த குழம்பு மிளகாய்த்தூள். இதுதான் நம்ம ஃபஸ்ட் அப்படின்றது வந்து அது எப்படி முடிவாச்சு சார்? ப்ராடக்ட் விடுற காலகட்டத்தில் எல்லா மக்களுமே வந்து வேலைக்கு போகிற நேரம். அதாவது ஒரு வீட்டில் 2 பேர் வேலைக்கு போகிற நேரம். ஆமாம். ஏன்னா ஜென்ஸும் வேலைக்கு போகிறாங்க, லேடிஸும் வேலைக்கு போக வேண்டிய ஒரு காலகட்டம். அப்போது வந்து இவங்களுக்கு மசாலாவை வீடுகளில் அரைக்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்கிறது இல்லை. ஆமாம். அப்போது இவங்களுக்கு ஒரு மாஸ்டர் மசாலா தேவைப்படுது. அதாவது ஒரு மசாலா பொருளி இருந்ததுன்னா அதை வச்சுட்டு ஒரு புளி குழம்போ அல்லனா ஒரு மீன் குழம்போ அல்லனா ஒரு பருப்பு குழம்போ அல்லனா ஒரு சிக்கன் குழம்போ என்ன குழம்பும் வைக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் மசாலா ஒன்று அவங்களுக்கு தேவைப்படுது. இதை தான் நாங்கள் மனசில் வச்சுட்டு, இது என்னுடைய அம்மா காலத்திலே உள்ள இந்த மசாலா பொடியை டியூன் பண்ணி அதில் நிறைய ஆரண்டிலாம் பண்ணி இது எப்படி நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனால் எல்லா மக்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் டெவலப் பண்ணோம். இதில் என்னுடைய ஒய்ஃபுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப நிறையா இருக்குது. பிகாஸ் அவங்க தான் இதை ஃபைன் டியூன் பண்ணது இந்த ப்ராடக்டை. பிகாஸ் எல்லோரும் விட்டு குழம்புக்கும் ருசியாக இருக்கணும்ல. ஆமாம். அதனால் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தோம். இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் கடைக்காரங்க வாங்குறதுக்கு தயாராக இல்லை. ஆமாம். ஏன்னா அவங்க வந்துட்டு எனக்கு கேட்டு வரட்டும் வாங்குறேன்னு. கேட்டு வர்றதுக்கு கடையில் வச்சா தானே விற்கும். அப்போ நம்ம வந்து அன்னைக்கு நீங்கள் வைங்க கொடுத்து பாருங்கன்னா அவங்க யாருமே அதுக்கு தயாராக இல்லை. இப்போ நாங்கள் என்ன செஞ்சோன்னா மார்க்கெட் பிளேஸில் இருந்து அங்கே வந்து வர்ற கஸ்டமருக்கு ஒரு ஸ்கீம், சப்போஸ் இது வாங்கினா ஒரு டம்ளர் ஃப்ரீ, இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்களுக்கு ப்ரொமோட் பண்ணோம். அப்படி தான் ப்ரொமோட் பண்ணி தான் இந்த மார்க்கெட்டை நாங்கள் பிடிச்சோம். அது ஒரு கிட்டத்தட்ட 1 இயருக்கு வரைக்கும் இந்த கேம்பெயின் நாங்கள் பண்ணோம். ஆமாம். பண்ண பிறகு தான் கடைக்காரங்க வாங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு கஸ்டமர் எங்ககிட்ட வாங்கினவங்க கடையில் போய் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போது அது ப்ராடக்ட் நல்லா இருக்கணுன்னே கடைக்காரங்க வாங்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு காட்டுத்தீ போல் பரவிடுச்சு. சார், இதில் ஆர்என்டிலாம் பண்ணி அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி ஒரு பெரிய நிறுவனம் அதுக்குன்னு ஒரு துறையெல்லாம் இருந்துட்டு இருக்கு, அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அன்று வந்து ஆர்என்டி அப்படின்னா யார் அது? அன்னைக்கு ஆர்என்டி தான் நம்ம வீடு தான் ஆர்என்டி. ஏன்னா நம்ம டேபிள், நம்முடைய கிச்சன், நம்முடைய டைனிங் டேபிள் தான் நமக்கு ஆர்என்டி பார்த்துருங்க. அதாவது டெய்லி வந்து ஒரு 10 வாட்டி குழம்பு வச்சு பார்ப்போம். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது, அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சி இதுக்கு எந்த மாதிரி மிளகாய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், எப்படி கொரியண்டர் போட்டால் நல்லா இருக்கும், எந்த பெப்பர் போட்டால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பெரிய ஆர்என்டி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் இந்த ஆர்என்டிலாம் வீட்லேயே பண்ணி எல்லார்ட்டையும் கொடுத்து பார்ப்போம். பக்கத்து வீட்டில் உள்ளவங்கலாம் கொடுத்து பார்ப்போம். அவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகு தான் அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனோம். கிரேட் சார். இதில் நீங்கள் ரொம்ப சிரிச்சுட்டே இப்போ சொன்னீங்க, நிறைய வியாபாரிகள் வந்து அப்போ வேண்டாம் கடைகள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இடம் வந்து ரொம்ப வலி மிகுந்ததான ஒரு விஷயம். நிறைய பேர் ஒரு தொழில் முனையனும் ஆசையோடு வருகிறவர்கள்லாம் இந்த மாதிரியான சிக்கல்கள், தோல்விகளை வந்து எதிர்கொள்ள முடியாமல் விலகிடுவாங்க.
ஒரு வாழ்க்கைன்ற மாரத்தான் ரேஸில் கடைசி வரைக்கும் ஒருத்தர் தான். நிறைய பேர் ஆரம்பத்தில் ஓட ஆரம்பித்து விலகிறதுக்கு காரணம் இந்த சின்ன தோல்விகள். அந்த மாதிரியான இடங்கள்ல அப்படி ஒரு கடையில் போய் அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்றது, நீங்கள் விற்கக்கூடிய இடங்கள்ல கூட மக்கள் வாங்காமல் இருக்கிறது, அந்த 1 இயரில் அந்த தோல்விகளை எல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துட்டீங்க அப்படின்றது ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிறேன் சார். ஓகே. ஏன்னா யங்ஸ்டர் ரொம்ப கூர்மையாக ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருப்பாங்க. பேசும் தலைமை ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும், காத்திருங்கள். ஒரு கைப்பக்கம், அந்த கைப்பக்கம் அந்த மசாலாவுடைய டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டு வந்துடுது. அதுதான் எல்லாருடைய வாய்க்கும் பெரிய ருசியாக அமைகிறது. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சமையல் பொருட்களின் சாம்ராட் திரு பத்மசிங் ஐசக் தொடக்கத்தில் ஒரு மிக பெரும் நிறுவனத்தில் ஏரியா மார்க்கெட்டிங் மேனேஜராக வேலை பார்த்து கொண்டிருந்தவர். சொந்த நிறுவனம் தொடங்க வேண்டும் என்ற ஆசையில் ஆரம்பித்ததுதான் ஆச்சி மசாலா நிறுவனம். முதலில் சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்று சமையல் சார்ந்த 200 பொருட்களை உற்பத்தி செய்யும் மாபெரும் சாம்ராஜ்யமாக வளர்ந்திருக்கிறது. ஆரம்ப நாட்களில் கடையாக ஏறி இறங்கிய இவரை எந்த வியாபாரியும் ஆதரிக்கவில்லை. நமது தயாரிப்பின் தேவையை மக்கள் உணரும்போதுதான் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு நேரடியாக மக்களிடம் செல்ல ஆரம்பித்தார் ஆச்சி மசாலாவின் நிறுவனர். பெண்களின் வீட்டு பளுவை குறைப்பதற்காக பொருள் கண்காட்சி, திருவிழா, சந்தை என ஊராக ஓடிச் சென்று தனது பொருட்களின் தரத்தையும் சுவையையும் தமிழ் மனங்களில் விதைத்தார். அந்த உழைப்பின் பயனாக இன்று இவரது தயாரிப்பின் பெயரை உச்சரிக்கும் போதே மனமும் சுவையும் உதட்டிலிருந்து உள்ளம் வரை ஒட்டிக்கொள்கிறது. இன்று பலவிதமான மசாலா பொருட்கள், தொக்கு வகைகள் என ஏராளமான சமையல் பொருட்களை உற்பத்தி செய்கின்றது ஆச்சி மசாலா நிறுவனம். தனக்கு திருப்புமுனை தந்த ஒவ்வொரு புதிய முயற்சிகள் பற்றியும் ஆச்சி மசாலாவின் எதிர்கால கனவுகள் குறித்தும் மனம் திறக்கின்றார் இன்றைய பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். ஆச்சி மசாலா நிறுவனத்தினுடைய தலைவர் திரு ஐசக் அவர்களோடு பேசிட்டு இருக்கோம். அவங்க வாழ்க்கையில் எப்படி எதிர்கொண்டு இந்த இடத்திற்கு வந்தார்கள், தமிழர்களினுடைய உணவு சார்ந்து ருசி சார்ந்த அந்த அவதானிப்புகள் எல்லாம் அவருக்கு என்னவாக இருந்தது, அந்த கண்டுபிடிப்புகள் எப்படி நிகழ்ந்தன, பேசலாம் தொடர்ந்து. சார், இதுதான் இந்த இந்த மிளகாய்த்தூளை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வியாபாரிகள்கிட்ட கொடுக்குறப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றது, அல்லது சந்தைகளில் இருக்கிறப்ப முதல்ல பெரிய ஆதரவுகள்லாம் இல்லாதப்ப அந்த ஒவ்வொரு கட்ட நிராகரிப்பு தோல்வியெல்லாம் நீங்கள் எப்படி சார் எடுத்துட்டீங்க? அதாவது நான் இன் ஜென்ரலாகவே ஒரு பாசிட்டிவ் பர்சனாலிட்டி. ஆமாம், எதையுமே நெகட்டிவ் எடுக்க மாட்டேன். ஆமாம், எந்த இடத்துல யாராவது ஒருத்தர் நெகட்டிவ் சொன்னால் கூட அதை பாசிட்டிவான கோணத்தில் தான் அதை சிந்திப்பேன். இது என்னுடைய இன்னரண்ட் குவாலிட்டி. ஆமாம், அதாவது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா கடைக்காரங்க வேண்டான்னு சொல்கிறாங்க, அதில் என்ன தப்பு இருக்குது? அப்படின்னா அதுக்கு என்ன வழி, அடுத்த மாற்று வழி என்ன, இதை தான் நான் உடனே சிந்திப்பேன். ஆமாம், அப்படி நிறைய பிரச்சனைகளை நான் என்னுடைய பயணத்தில், அதாவது இந்த பிஸ்னஸ் ஜேர்னியில் நிறைய ப்ராப்ளங்கள் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நாளும் அதை கண்டு நான் கலங்கினதே கிடையாது. ஏன்னா அது எனக்கு படிக்கட்டாக அமைஞ்சிரும். அந்த இதை அதை ஸ்தரம் பண்ணுவேன். இதை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, உடனே என்னுடைய மைண்ட் அதுக்காக ஒர்க் பண்ணும், அதுக்காக எல்லா காரியங்களையும் நான் செயல்படுத்துவேன். அப்படி இப்போ பார்த்தீங்களா, அவங்க கடைக்காரங்க வேண்டாம்னு சொன்னோடனே நேராக மக்களை போய் அணுகிறேன். அந்த மக்கள்கிட்ட என்னுடைய ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் ஐ ஹவ் காட் கான்ஃபிடன்ஸ் இன் மீ, இந்த ப்ராடக்ட். இந்த ரெண்டு எனக்கு இருக்கும் பொழுது நான் டைரெக்டாக மக்களை போய் அணுகினேன். மக்கள் அமோகமான ஒரு வரவேற்பை என்னுடைய ப்ராடக்ட் கொடுத்தாங்க. அது இன்டர்னாக கடைக்காரங்க கேட்டு வாங்குறதுக்கு அது வழிவகுத்துருச்சு. அதேமாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும், அதாவது நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு விஷனில் போவோம். அப்போது ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணும் பொழுது அது படிக்கட்டாக தான் நம்ம எடுக்கணுமே ஒழிய அது ஒரு பிரச்சனையை நம்ம எடுக்கவே கூடாது.
இது என்னுடைய பாடம். சின்ன வயசுலேருந்தே நான் இதை கற்றுக்கிட்டு, ஒருவேளை என்னோட அம்மா எனக்கு இதை சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியல. இப்படி ஒரு பாடம் எனக்கு இருந்திருக்கு. ஒரு விஷயத்தையுமே நான் நெகட்டிவாகவே எடுக்கவே மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு வழி உண்டு. எக்ஸலண்ட்டான ஒரு பதில் சார் இது. மிளகாய்த்தூள் இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து கொண்டு வந்துட்டீங்க சார். அடுத்த கட்டங்களுக்கு நம்ம நகரணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்தது? அதற்கான பிளான் நீங்கள் எப்படி செஞ்சீங்க? நாங்கள் வந்து முதல்ல குழம்பு மிளகாங்கிற ப்ராடக்டை விட்டேன். ஒரு ஆண்டு இல்லைன்னா 2 ஆண்டு ஆகிருக்கும் அந்த ப்ராடக்ட் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பிரபலம் அடைகிறதுக்கு. பிரபலம் ஆன உடனே மக்கள் வந்து எங்களுடைய குழம்பு மிளகாய் மேலே பெரிய ஒரு மோகத்தோடு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன், ஏன் வந்துட்டு இந்த ஒரு ப்ராடக்ட்டை வச்சுருக்கணும். வி ஷுட் ஹாவ் அ ப்ராடக்ட் லைன். ஒரு ப்ராடக்ட் லைன் இருந்தால் தான் அந்த பேஸ்கெட் வந்து பெருசாக இருக்கும். ஆமாம், அதை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சாம்பார் மசாலா, தென் புளியோகரை குழம்பு மசாலா, சிக்கன் 65 அப்படி வரிசையாக ப்ராடக்டை இது பண்ணேன். எதுக்குன்னா, ஒரு மார்க்கெட்டுக்கு நம்ம போகும் பொழுது டிஃப்ரெண்ட்டான வேரியன்ஸ் ப்ராடக்ட் இருக்கும் பொழுது கடைகளில் we can conquer the shelf space. ஆமாம், என் கடைகளில் இடங்களை நம்ம பிடிக்கிற வசதியாக இருக்கும். கஸ்டமருக்கும் ஏற்கனவே உடம்பு மிளகாயில் ஒரு நல்ல பேர் வாங்கினதுனால ஒரு புது ப்ராடக்ட் வாங்க ட்ரை பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ஆசை இருக்குது. அதனால் இதுக்கு ஒரு வாய்ப்பை நான் கொடுத்த மாதிரி ஆச்சு. எனக்கு கடைகளில் அந்த ஷெல்ஃப் ஸ்பேஸ் பிடிக்கிறதுக்கும் வசதியாக போச்சு. அதாவது ஒரு வெற்றி வந்து அப்படியே ஒரு தொடக்கத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு பூவாக இருந்தது எல்லா பூவும் மலர்ந்தோன்னு பெரிய மாலையாக வந்துடுதுல்ல, அதே மாதிரி இது ஒரு ஸ்ட்ரீம் தான். ஆமாம். உங்களுடைய இந்த ஆச்சி மசாலாவில் நான் இன்னைக்கும் பிரமிப்பாக பார்க்கிறது அப்படின்றது, நீங்கள் எவ்வளவு தூரம் இன்னைக்கும் என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயம் அப்படின்றது, ஒரு குடும்பத்துக்குள்ளேயே எங்கள் அண்ணனுக்கு வந்து காரம் அதிகமாக வேணும், எனக்கு காரம் குறைச்சலாக இருக்கணும், இப்படி இந்த மசாலாக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் பண்ணி தான் அம்மா வந்து ஸ்பெஷலாக இவனுக்கு இது பிடிக்கும்லாம் சமாளிக்கிறப்ப, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா புது ருசி, புது வகை உணவுகள், தண்ணி மாறுது, இப்படி இவ்வளவு வேறுபாடு இருக்கிற இடத்துல ஒரு காமனான ஒரு பொதுவான மசாலா அப்படின்றத நீங்கள் எப்படி சார் அதை கண்டுபிடிச்சிங்க? எல்லா தாய்மாரும் எல்லா அம்மாமாரும் தனக்குன்னு உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி வச்சுருக்காங்க. அவங்க சமையல் பண்ணுறதுலே ஒரு கைப்போக்குன்னு சொல்லுவாங்க. எங்களுடைய இந்த குழம்பு மிளகாயாக இருக்கட்டும், எங்களுடைய மசாலாக்களாக இருக்கட்டும், நாங்கள் வந்து ஒரு காமன் பிளெண்டு தான் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அவங்க கைப்பக்குவத்தில் அது பண்ணும் பொழுது அது ஒருத்தருக்கு ஒரு நல்ல சுவை கிடைக்கும், இன்னொருத்தருக்கு அவருக்கு தக்கவாறு ஒரு சுவை கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமாக அமைஞ்சிருச்சு. ஆமாம், ஏன்னா நாங்கள் இதுக்காக வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் மாதிரி ப்ராடக்ட் ஒன்றும் தயார் பண்ணலை. பட் ஒரு காமன் மசாலாவை டெவலப் பண்ணியிருக்கோம். அதில் காரத்தன்மை அதிகம் இல்லாமல் ஒரு காமனாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு டேஸ்ட்டு அதில் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுக்கு சுவை சேர்ப்பது யாருன்னா அம்மாமார்களும் தாய்மார்கள் தான். அவங்க கைப்பக்குவத்தில் அதுக்கு ஏன்னா கொஞ்சம் நெய்யை விடுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் கூடுதலான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பருப்பு வகையில் உள்ள போடுவாங்க, இல்லைன்னா காய்கறியில் கூடுதலாக போடுவாங்க. ஒரு கைப்பக்குவம், அந்த கைப்பக்குவம் அந்த மசாலாவுடைய டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டு வந்துடுது. அதுதான் எல்லாருடைய வாய்க்கும் பெரிய ருசியாக அமைகிறது. நான் திரும்பவும் கேட்பது சார், எப்போதுமே பிஸ்னஸில் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அஃபோர்டபுள் கிளாஸை வந்து டார்கெட் பண்ணுறது அப்படின்றது. நீங்கள் வந்து கிராமத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்காக 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா அப்படின்ற அந்த ட்ரை இருக்கு பாருங்க, அது ஒரு கால் கீழே கூட நீங்கள் விழுந்தரலாம். ஆனாலும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் தான் அந்த ரிஸ்க் எடுக்க வச்சுச்சா? நிச்சயமாக நிச்சயமாக. எனக்கு என்னென்னா, எப்பவுமே வந்து லாபம் நோக்கங்கிறது 2வது பட்சம் தான். எனக்கு ரீச் தான். அதாவது சாமானிய மக்களுக்கும் இந்த போய் ப்ராடக்ட் கிடைக்கணும். அதில் ஒரு பேக்கெட்டுக்கு எனக்கு 1 பைசா கிடைச்சாலும் போதுமானது. ஏன்னா வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் நிறைய கிடைக்குது. அதனால் நான் வந்து என்னோடய தெளிவான நோக்கம் அவைலபிலிட்டியை க்ரியேட் பண்ணணும், அந்த சாமானிய மக்கள் பிரயோஜனப்படணும் அப்படின்னு தெளிவான நோக்கத்தோடு அந்த பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எனக்கு பெருவாரியான பிஸ்னஸை கொடுத்துருக்கு. சார், ஒவ்வொரு ஸ்டேஜாக இந்த நிறுவனம் எப்படி ஒரு விதையாக விழுந்து முளைச்சிது அப்படின்றத நான் பார்த்தேன். ஆனாலும் அடுத்தடுத்த கட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு பிஸ்னஸ் மேனாக அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல நீங்கள் எந்த மாதிரியான அணுகுமுறையோடு கொண்டு போனீங்க? மக்கள் மனதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களோட பிராண்டை நேமை பதிச்சது எப்படி அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிறேன் சார். பேசும் தலைமை ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும், காத்திருங்கள். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தில் 200 பொருட்களை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம்.
2020 எங்களுடைய நிறுவனத்தில் 500 பொருட்கள் அறிமுகப்படுத்தணுங்கிற இலக்கை வச்சு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆமாம், எங்களுடைய சயின்டிஃபிக் லேபில் கிட்டத்தட்ட 60 சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். ஆச்சி மசாலா நிறுவனர் அவரோடு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த நிறுவனம் எப்படி இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை பெற்றது நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்ம நகர்றப்ப நீங்கள் ஒரு இடத்துல பதிவு செய்கிறீங்க, உங்களுக்கான போட்டியாளர் அப்படின்றது வாடிக்கையாளர்கள் தான், எனக்கு வேற யாரும் போட்டியாளராக இல்லை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதரையும் நீங்கள் கூர்ந்து கவனித்து தான் அந்த அனுபவத்தை எல்லாம் நீங்கள் பிஸ்னஸில் வரப்போ உங்களுடைய ப்ராடக்ட் அப்படின்றது வந்து ஒரு மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப எளிமையாக கிராமங்களில் சொல்லுவாங்க, வயிற்று வழியாக மனசில் இடம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துறையில் உங்களுக்கு கிடைச்ச பாராட்டு ரொம்ப, நான் லைஃப் லாங்காக இந்த பாராட்டை நான் பெருசாக கருதுறேன் அப்படின்னா எந்த பாராட்டை சொல்லுவீங்க? நான் வந்து ஒரு தடவை ஒரு கிராமத்துக்கு செஞ்சிருந்தேன். அப்போ வந்து ஒரு சாமானிய ஒரு மனிதர் வந்து மரசனி நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு சொன்னார். உடனே என்னப்பா அப்படின்னு கேட்டேன். சரி, எனக்கு வீட்டில் சமையல் பண்ண தெரியாது, என்னோடய மனைவி வந்து சமயத்தில் இறந்துட்டாங்க, என்னுடைய பிள்ளைங்களுக்கு உங்கள் மசாலா வச்சு சிக்கன் குழம்பு வச்சு கொடுத்தேன், அதேமாதிரி உங்களுடைய இட்லி பொடியை வச்சு நான் இட்லிக்கு ஒரு 3 இட்லி வெளியே வாங்கி இது ஒரு பேக்கெட் வச்சு ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பிடுவேன். அதனால் நிச்சயமாக இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. என்னுடைய பிள்ளைங்கள்லாம் நல்லா ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வழியாயிருது. அதனால் நிச்சயமாக இது எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம், உங்களுடைய நிறுவனத்துலேருந்து இப்படி ப்ராடக்ட் விடுறது அப்படி சொன்னாங்க. எனக்கு அது பெரிய ஒரு பாராட்டுதலாக தெரிஞ்சுது. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு மார்க்கெட் விசிட் போயிருந்தேன். அப்போது வந்து ஒரு மூதாட்டி வந்து சொன்னாங்க, அந்த மூதாட்டிக்கு யாரும் சொந்தக்காரங்க கிடையாது, ஒரு தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க. அவங்க எங்களுடைய குழம்பு மிளகாய் வச்சு, அந்த அம்மா சொன்னது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. ஐயா, ஒரு நாள் நான் மீன் குழம்பு வச்சுக்குவேன், ஒரு நாள் உன்னுடைய குழம்பு மிளகாய் வச்சுட்டு சாம்பார் வச்சுக்குவேன், ஒரு நாள் உன்னுடைய குழம்பு மிளகாய் வச்சு புளி குழம்பு வச்சுக்குவேன், இப்படி 7 நாளும் நான் குழம்பு வச்சு உன் மிளகுலேயே நான் ஜீவனம் பண்ணுறேன் ஐயா அப்படின்னா, அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் ஒன்றுமே கிடையாதுங்க. நான் உங்களை பார்க்குற போது முதல்ல வந்து களத்தை நான் கைப்பற்றுவேன். என்னுடைய ப்ராடக்ட் அப்படின்றது வந்து என்னோட பிராண்ட் நேம் அண்ட் அவைலபிலிட்டி, நான் அதுக்கப்புறம் தான் விளம்பரத்துக்கு வருவேன் அப்படின்றதையே உங்களுடைய வெற்றியின் பக்கங்களில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவும் செஞ்சுருக்கிறீங்க. இந்த தாட் உங்களுக்கு எப்படி சார் வந்தது? இந்த அனுமானத்தை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? சரி, நல்ல நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி கிளியர் சார். இது வந்து இட்ஸ் அ மேர் காமன் சென்ஸ் தான். அதாவது ஒரு குவாலிட்டி ப்ராடக்டை அவைலபிலிட்டி கொண்டு போகாமல், ஒரு ப்ராடக்டை அவைலபிலிட்டி கொண்டு போகாமல் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ண என்ன பிரயோஜனம்? நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் இருக்குது, அதை முதல்ல அவைலபிலிட்டி கொண்டு போங்க. அதாவது மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு அது பக்கத்தில் உள்ள கடைகளுக்கெல்லாம் முதல்ல கொண்டு போய் சேருங்க. அதுக்கு பிறகு தான் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போக முடியும். இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா கஸ்டமர் வந்து கடையில் கேட்பாங்க, கடையில் இல்லைன்னா you will be losing your advertisement campaign, you will be losing your money. ஃபஸ்ட்டு அவைலபிலிட்டி கொண்டு போங்க. இதில் நான் ரொம்ப தெளிவாகவே ஃப்ரம் த டே ஒன் ஐ எம் ஸோ கிளியர் அண்ட் அதில் தெளிவான சிந்தனையோடு இருக்கேன். அதனால் முதல்ல ஒரு 5 இயர்ஸாக நான் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினே பண்ணவே இல்லை. எல்லாமே இந்த மாதிரி தான், அவைலபிலிட்டியை தான் நான் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணேன். அதுக்கு பிறகு தான் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினுக்குள்ளே வந்தேன். ஓகே சார். இதில் நீங்கள் அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில், சேல்ஸ் ஃபீல்டில் இருக்கிறப்ப, அந்த நிறுவனத்திற்குள்ளான அந்த அடித்தளம் அமைக்கிறப்ப வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் சார் உழைச்சிருப்பீங்க? உங்களுக்கான ரெஸ்ட் அப்படின்றது எப்போ எடுத்தீங்க நீங்கள்? சரி, அதாவது நீங்கள் ஒரு வேலையில் ஈடுபடும் பொழுது ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிடுறீங்க. யூ ஆர் என்ஜாயிங் தட். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறங்கிறதுக்கு என்ன பதில் சொல்கிறதுக்கு இருக்குது? ஏன்னா யூ ஆர் டோட்டலி இன்வால்வ் இன் யுவர் பிஸ்னஸ் அண்ட் யூ ஆர் என்ஜாயிங் இட். சரி, உங்களுக்கு என்ஜாய் பண்ணிட்டு அந்த தொழிலை நீங்கள் செய்யும் பொழுது
டைம் இஸ் நாட் அ ஃபேக்டர் அட் ஆல். இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, இப்போ என்னுடைய ப்ராடக்ட் எல்லாம் கடைகளில் அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தா என்னுடைய மனசு அவ்வளோ சந்தோஷப்படும். ஏன்னா ஆனந்தமாக இருக்கும். பிகாஸ் ஐ ஹவ் அச்சீவ் சம்திங். என்னுடைய குழந்தைகள்லாம் அழகாக அங்கே தொங்குது ப்ராடக்ட்டுகள் எல்லாம். எந்த கடைகளையாவது நம்ம ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் வாங்கிட்டு போனால் அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. சரி, இதை யூ ஆர் ஏபிள் டு என்ஜாய் தட். சரி, இங்கே என்ன டைம் ஃபேக்டர் இருக்குது? 24 மணி நேரம் இல்லை சார், இன்னும் எவ்வளோ நேரம் இந்த இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலும் எனக்கு போர் அடிக்க போகிறது இல்லை. ஐ ரியலி என்ஜாய் திஸ். நான் என் வாழ்க்கையே இதுவாக இருக்கேன். இப்போ எத்தனை ப்ராடக்ட் ஆச்சி மசாலா செஞ்சிட்டு இருக்கு? இன்னும் ஒரு 2025 அப்படின்னா எத்தனை ப்ராடக்ட் நீங்கள் கொடுக்கணும்னு ஒரு விஷன் வச்சுருக்கிறீங்க? இப்பொழுது நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தில் 200 பொருட்களை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். 2020 எங்களுடைய நிறுவனத்தில் 500 பொருட்கள் அறிமுகப்படுத்தணுங்கிற இலக்கை வச்சு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆமாம், எங்களுடைய சயின்டிஃபிக் லேபில் கிட்டத்தட்ட 60 சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எங்களுடைய பயணம் ரொம்ப சிறப்பாகவே போயிட்டுருக்கு. நிச்சயமாக 2020 500 ப்ராடக்டில் கண்டிப்பாக நாங்கள் அறிமுகப்படுத்திடுவோம். நிச்சயமா, ஏன்னா அந்த விஷன் இருக்கு. அதை நோக்கி நீங்கள் எப்படி கான்ஃபிடென்ஸோட நகருவீங்க அப்படின்றத நான் சொல்ல தேவையில்லை. பார்க்குற நேர்கள்ட்டேருந்து கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் தன்னம்பிக்கையாக வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னு. நான் இறுதியாக உங்களோட அவதானிப்புக்காக கேட்பது, தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பகுதி சார்ந்த மக்களை எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறீங்க. திருநெல்வேலி, நாகர்கோவில், தஞ்சாவூர் அப்படின்னு ருசி சார்ந்து சாப்பாட்டை ரொம்ப ருசிச்சு சாப்பிடக்கூடிய மக்கள் அப்படின்னா எந்த பகுதி மக்களை நீங்கள் அனுமானத்தில் வச்சிருக்கிறீங்க? இன்னொரு கேள்வி, ருசியாக சாப்பிடணும் அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஆர்வம் ஆண்களுக்கு அதிகமாக இருக்கா, பெண்களுக்கு அதிகமாக இருக்கா? உங்களோட அனுபவத்திலேருந்து சொல்லுங்கள். அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட் மக்களும் சாப்பாட்டில் ஒரு ஆசை உள்ளவங்க தான். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அந்த ஹேபிட் மாறி இருக்கு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சார்ந்த உணவுகள் நிறைய சாப்பிடுவாங்க, இன்னொரு இடத்துல ரைஸ் சார்ந்த சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதுமாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் சாப்பாடு, எல்லாருமே சாப்பாடு பிரியர்கள் தான். ஆனால் அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சாயலுக்கு தக்கவாறு ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது, அதில் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இன்னொரு விஷயம் பதிவு பண்ண விரும்புகிறேன், என்னென்னா ஆண்கள் ரொம்ப சாப்பாடு பிரியர்களா, பெண்கள் ரொம்ப சாப்பாடு பிரியர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாண்டம் ஆஃப் சாப்பாடு வேணால் ஆண்கள் கூடுதலாக சாப்பிடுவாங்க. பட் ஆனால் உண்மையிலே இந்த சாப்பாடெல்லாம் தயார் பண்ணுற பெண்கள் தான் உண்மையிலே ரசிகர்கள். ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு அந்த சாப்பாட்டு மேலே அவ்வளோ ரசிப்பு தன்மையும் ருசித்தன்மையும் இல்லைன்னா இவ்வளோ நல்ல பொருட்களை அவங்களால தயார் பண்ண முடியுமா? அதனால அவங்க தான் உண்மையிலேயே பெரிய ரசிகர்கள், அவங்க தான் கிரியேட்டர்ஸ். சார், இதில் நீங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது பெண்களுக்கான வேலை பளுவை குறைக்கணும் அப்படின்றது. சில இடங்கள்லாம் சொல்கிறீங்க, அடுப்பு மட்டும் இருந்தால் போதும், நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், எல்லா வேலை பளுவையும் குறைக்கணும் அப்படின்னு. ஆனால் அதை தாண்டி ரொம்ப கூர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் பார்க்குறப்ப படிச்சுட்டு நிறைய பெண்களுக்கு சமையல் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியல. நான் சம்பாதிக்கிறேன், வெளியிலேருந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பெண்களுக்கே இருக்குது. நீங்கள் வந்து வேலை பளுவை குறைக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர் தான். சமையல் அறை பக்கமே வேண்டாம் பெண்கள், அவங்க மற்ற இடங்களுக்கு போகட்டும் அப்படின்ற ஒரு பார்வையை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? என்னுடைய பார்வை இதில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பார்வை. அதாவது ஒரு குடும்பம் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கணும்னா அவங்க வந்துட்டு அவங்க வீட்டில் சமையல் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஆமாம், அது ஹஸ்பண்டு சமைக்கட்டும், இல்லைன்னா அவங்க அந்த அம்மா சமைக்கட்டும், ஆனால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் சமையல் நடக்கணும். ஏன்னா ஒரு வீட்டில் அந்த சமையல் நடந்தால் மட்டும்தான் அந்த ரியல் பாண்டேஜ், அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஏன்னா அது சாப்பாடு பரிமாறும் டேபிளில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு பரிமாறப்படுகிறது. அப்படின்னா இது வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் சமையல் தெரியணும். பட் ஆனால் சமையலை ஏன் கஷ்டப்பட்டு பண்ணணும்? அதுக்கு தான் ஆட்சி நிறுவனம் இருக்கே. ஆட்சி நிறுவனத்தில் பாருங்கள், எல்லா ப்ராடக்டையும் சிம்பிளிஃபைட் பண்ணிட்டோம். யூ கேன் என்ஜாய் குக்கிங் டுடே. உங்கள் நிறுவனம் சார்ந்து பார்க்கிற போதே வந்து
இங்கே ஆச்சி மசாலா நிறுவனத்திற்கு வருகிறவர்களுக்கு வந்து நீங்கள் நோன்னே சொல்கிறதில்ல, எல்லா வாய்ப்புகளையும் நீங்கள் திறந்து வச்சுருக்கிறீங்க ஒன்று. அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புகள் அப்படின்றப்ப வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பேஸ் இருக்குது? ஏன்னா இதுவரைக்கும் சமையல் கூடங்களில் பெண்கள் தான் இருந்தாங்க. அந்த நிறுவனம் பெரிய அளவுகளில் வளர்றப்ப பெண்களுக்கான வாய்ப்பு இதில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆச்சி மசாலா நிறுவனம் என்ன செஞ்சிட்டு இருக்கு இதில்? இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் உண்மையில் பார்க்க போனால் பெண்களினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. இப்போ எங்களுடைய நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் ஆர் லேடிஸ் ஒன்லி. கிட்டத்தட்ட இன்னைக்கு டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ 2000 பேர் வேலை பார்க்குறாங்க. 2000 பேரில் பார்த்தீங்கன்னா 1800 பேர் பெண்கள் தான். ஏன்னா எதனால நாங்கள் பெண்களை அதிகமாக இதில் வேலைக்கு பயன்படுத்தியிருக்கோம்னா, அவங்க வந்து இந்த ஃபுட்டு இருக்கனால தே நோ த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இது எவ்வளோ சுத்தமாக செய்யணும், சுகாதாரமாக செய்யணும், குவாலிட்டியாக செய்யணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நாங்கள் மிக அதிகமான பெண்களை இதில் பயன்படுத்தியிருக்கோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, எங்களுக்கு வந்துட்டு இப்போ இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி வேறு இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா நிறைய ஜென்ஸ் தான் அங்கே வேலை பார்ப்பாங்க. இதில் நிறைய பேர் வீடுகளில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. எங்களுடைய இண்டஸ்ட்ரிகளில் பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் நாங்கள் எங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு வர வச்சு அவங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கோம். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா எங்களுடைய நிறுவனத்தில் யாருக்கும் வேலை இல்லைன்னு நாங்கள் சொல்கிறதே இல்லை. யார் வந்தாலும் நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுத்துருவோம். ஒருவேளை இஃப் தேர் இஸ் எ நீட் ஃபார் இட் நாங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கூட புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி கூட உருவாக்கிடுவோம். ஏன்னா திஸ் இஸ் எ க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. அதனால் பெண்களுக்கு இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பெரிய வேலை வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எங்களுடைய நிறுவனத்திலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கணவர் இழந்தவங்க இருப்பாங்க, இல்லைன்னா புருஷங்க வேறு தண்ணி போடுறவங்களாம் இருப்பாங்க. வீட்டுக்கு ஒழுங்காக பணம் கூட கொடுக்க மாட்டாங்க. பட் இப்படிப்பட்ட பெண்கள்லாம் எங்களுடைய நிறுவனத்தில் நிறைய பேர் வேலை பார்த்து நிறைய பிள்ளைங்களை இன்ஜினியர் ஆக்கியிருக்காங்க. ஒரு ஃபேமிலிலாம் அவங்க பிள்ளைங்க டாக்டருக்கு படிக்க வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த சமுதாயத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு தான் நான் நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஒரு பிஸ்னஸ்மேன், சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாக அவங்கள பார்க்க முடிகிறது. இந்த மக்களை வந்து அவதானிப்பதில், அவங்கள எடை போடுறதுல இருக்கக்கூடிய உங்களுடைய அனுபவம் தெரிகிறது, உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இதையெல்லாம் தாண்டி பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஏழை மக்கள், அடித்தட்டு மக்கள் அப்படின்ற அந்த சோஷியல் காசு இருக்குது பாருங்கள், அது இன்னும் உங்களை ரொம்ப உயர்வாக காண்பிக்குது. ஏன்னா நேயர்களுக்கும் காமிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேசும் தலைமை உங்களோடு இவ்வளவு நேரம் பகிர்ந்ததற்காக ரொம்ப சந்தோஷப்படுகிறது. நேயர்கள் சார்பாக உங்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஓகே நேயர்களை, பேசும் தலைமை நிகழ்ச்சியில் நான் சொன்னது மாதிரி வந்து ஏராளமான தன்னம்பிக்கை புதிந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறது எப்படி, அதை தாண்டி நம்ம இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற நிறைய விஷயங்களை ஆச்சி மசாலா நிறுவன தலைவர் உங்களோடு பகிர்ந்துகிட்டார். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு மிக முக்கியமான ஆளுமையோடு பேசும் தலைமை சந்திக்கும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.